காந்தாரா படம் அந்த படத்தோடைய ரிலீஸ் 2ஆம் பாகம் வரும்போது கூட இந்த அளவுக்கு பெரிய ஹைப் கிரியேட் ஆகல. ஆனா ரிஷப் செட்டியை ஏதோ தெரியாதனமா இங்க ரன்வீர் சிங் கலாய்ச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஓடுற விஷயங்கள் தான் இப்போ ஹைலைட்டா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா கோவால சர்வதேச திரைப்பட விழா நடந்துச்சு இல்லையா, அதுல ரன்வீர் சிங் தெரியாம ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. காந்தாரா படத்துல அடுத்த பாகம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், சொல்லுங்க நல்லா அந்த ரிஷப் செட்டி கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னார். அதெல்லாம் ஓகே தான். ஆனா அதுல அவர் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு சீனை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றன்ற பேர்ல சொன்னது அங்க இருக்கிற ஆடியன்ஸும் சரி பார்த்தவங்களும் சரி என்னமோ பெருசா அவர் கலாய்க்கிற மாதிரி இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க. அது நாளுக்கு நாள் சர்ச்சையா மாறி அதுக்கப்புறமா அது பூதாகரமா வெடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா இதுக்கு பெரிய அளவில் எதுவும் பேச வேண்டியது இல்லையேப்பா, அது சும்மா விளையாட்டா பண்ணது தான், அதை அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாலும் யாரும் அதை முடிக்கிற மாதிரி இல்லை. தொடர்ந்து அதை பற்றி மீமா போடுறதும் அதை பற்றி வீடியோஸாக போடுறதும் ஈவன் நம்ம பேசுகிற மாதிரி நிறைய பேர் கிரிட்டிக்ஸாக பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பிரச்சனையாக கிரியேட் ஆயிடுச்சு. கன்னட சினிமாலையும் சரி பாலிவுட்லையும் சரி பயங்கரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸாக தான் இது பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது பேசாமல் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ரன்வீர் சிங் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரன்வீர் சிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி எந்த ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ்க்கு போனாலும் சரி உடனே அவருக்கு என்ன மனசில் தோணுதோ அதை பண்ணிடுவார். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் பெருசாக வெடிக்க வைக்கணும்னு நினைக்கல. ஆனால் இந்த பிரச்சனை யாருமே எதிர்பாராத மாதிரி இவ்வளோ பெருசாக வெடிச்சது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்காக தான் பார்க்கப்படுது. மாதவன் இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் கமர்ஷியல் படங்களாக எடுக்கிறத விட யாரோ ஒருத்தருடைய பயோஎபிக் படத்தை எடுக்கணும் அப்படின்றதுல தான் இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காரு. அப்படி அவர் இப்போ கை வச்சிருக்கிற படம் தான் ஜிடிஎன். ஜிடி நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே ஒரு படமாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எடிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிடிஎன் அவர்களுடைய கதை எப்படி வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போவே நிறைய பேருக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே முன்னாடி நம்பி நாராயணுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே ஒரு படமாக ராக்கெட்டரி அப்படின்னு பார்த்தோம். அந்த படத்துக்கு அப்புறமா ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும், ஆனால் இது ஒரு பயோபிக் அப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சோ அதை அப்படியே காட்ட போகிற அந்த படத்தில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அதுவே கமர்ஷியலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான முடிவில் தான் இந்த ஜிடிஎன் படத்துலேயே கை வச்சாங்க. இப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய அஃபிஷியல் ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு. அதில் யாரெல்லாம் காஸ்ட் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். கூடவே இந்த படத்துடைய வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிடிஎன் இங்கேருந்து அவர் எங்கே கிளம்பி போனார், என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்தார், எப்படி இன்ஜின்லாம் பார்த்தாரு, இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஃபாரினுக்கு போய் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஷூட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரி ஷூட் எல்லாமே விராப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இனி நம்ம எடுக்க வேண்டியதெல்லாம் இந்தியாக்குள்ளே தான், அதுவும் நம்ம சென்னையிலையோ இல்லை ஹைதராபாத்லேயோ செட்டப் போட்டு தான் எடுக்க போகிறோம், பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் இந்த படத்தில் நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம பார்த்து வியக்கக்கூடிய நிறைய இன்ஸ்பைரிங் மூமெண்ட்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த படத்தின் மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு படத்துடைய பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த படத்து மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிட்டா அதை எப்படியாவது பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நம்புவாங்க. இன்கேஸ் அதை பண்ணலன்னா அந்த படம் தோல்வி அடைகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் இந்த ஜெயிலர் படம் யாருமே எதிர்பார்க்கல, ஆனால் அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. எக்கச்சக்கமான காசு உள்ளே வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி நம்ம கட் பண்ணி ஜெயிலர் 2ன்னு பார்க்கும்போது இதில் அதை விட பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு விடையா ரெடியாக இருக்கா இல்லையா அப்படின்றதான் இங்கே கன்ஃபியூஷன். புரியல. ஆக்சுவலாக இந்த ஜெயிலர் படத்தில் நிறைய நடிகர்கள் நடிகைகள் நடிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன், மிர்னா இவங்கெல்லாம் டிஃபால்ட்டாக உள்ளே இருக்காங்க. மோகன்லால் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு 50% அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, ஆஸ்திரேலேஷன்லேயே தான் இருக்குது. இது இல்லாமல் மேகனா ராஜ் ரொம்ப வருஷம் கழித்து இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இருக்கிறதும் உறுதி தான். கூடவே இன்னும் ஒருத்தர் இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால் ஹே மீனமா அப்படின்னு சொல்லி ஷாருக் கான் இதில் வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஆல்மோஸ்ட் நம்ம இந்த கூலி படம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே அமீர் கான் நடிக்கும் போது எல்லாருமே ஆஹா ஷாருக் கானை போட்டிருக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த கேரக்டர் யாருக்கும் தெரியாது, தாஹான்ற கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற கேரக்டரைசேஷன் தெரியாமல் சும்மா சோஃபாவில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை தானே ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் எல்லாருக்கும் என்ன தோணிடுச்சுன்னா சரி இதுக்கு பதிலாக ஷாருக் கானையே போட்டிருக்கலாமேப்பா, ரெண்டு பேரும் செம்ம திக் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஷாருக் கான் தீவிரமான ஒரு ரசிகரும் கூட, சூப்பர் ஸ்டாருடைய ரசிகரும் கூட. சரி அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் சேர்ந்து நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷன் நடக்கவே கிடையாது. அது எல்லாத்தையும் நாங்கள் இதில் பூர்த்தி பண்ணுறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஜெயிலர் 2ல் ஷாருக் கானை இறக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஒரு என்ன கேரக்டரு என்ன மாதிரி ட்விஸ்ட் கொடுக்க போகிறாரு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவர் சும்மா ஸ்க்ரீனில் பாஸ் ஆகிட்டு போனாலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அப்போ அதுவே பாலிவுட்டில் ஒரு நல்ல வசூல். ஏன்னா இப்போ வரைக்கும் ஷாருக் கான் வரிசையாக எல்லா படங்களுமே ஹிட்டு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறாரு. அடம் பிடிச்சே அந்த படத்தில் நடிக்கிறாரு. அதனால் இந்த படங்களும் ஹிட் ஆகிட்டு இருக்கு. அப்படி ரீசெண்டாக 10 ஜவான் அப்படின்னு எல்லா படத்தையும் சொல்லலாம். ஈவன் டங்கி படம் கூட சூப்பர் ஹிட் ஆச்சு. அதனால் இந்த படத்தில் அவர் சும்மா வந்துட்டு போனாலே பாலிவுட்டில் இந்த படம் பேசுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுங்க சீக்கிரம் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் கேமரனுடைய இயக்கத்தில் அப்படின்னு சொன்னோன்னே அவதார் ஞாபகத்துக்கு வர மாதிரி 2009 டிசம்பர் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி உலகத்தையே உரைய வச்ச ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். இப்படியுமாப்பா யோசிக்க முடியும், இப்படி இல்லாமப்பா கிரியேட்டிவாக எடுப்பீங்க அப்படின்னு எல்லாரையுமே ஸ்டன்னாக வச்ச ஒரு படம். ஈவன் 3 ஆஸ்கார் அவார்டு இந்த திரைப்படம் வாங்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு 13 வருஷம் கேப் எடுத்துட்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் அவதார் தி வே ஆஃப் வாட்டர் அப்படின்ற படம். இது ஃபுல்லாகவே இந்த கடல் சார்ந்து இருக்கக்கூடிய அவதார்களை மீட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு, கண்டிப்பாக அடுத்த பாகமும் உண்டு அப்படின்னு. அது என்ன பாகம் அப்படின்னு கேட்டால் அவதார் தி ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்ற படம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டும் நமக்கு தெரியும், வரக்கூடிய 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜும், நான் இந்தியா மட்டும்தான் சொன்னேன், ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லையும் இது ரிலீஸ் ஆகுது. 5ஆம் தேதி நம்ம சொன்ன இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே முன்பதிவு ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு பிரமாதமான விஷயம்னா, இந்த ப்ரீ புக்கிங் பெரிய அளவில் உலக சாதனை படைக்கும், அதுக்கான சான்சஸும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வெறும் இந்தியா மட்டும் கால்குலேட் பண்ணாமல் உலகாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்தை ரசிப்பாங்க. அதனால் இந்த படம் ப்ரீ புக்கிங்கில் ஒரு பெரிய சாதனையை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Till then, this is bye from me, Jashri. Take care.